ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நியூ வீடியோ, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சம். 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவிலிருந்து இருவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? நிகழ்தகவுன்னா இது ஒரு நிகழ்தகவு பற்றிய ஒரு கணக்கு. சரிங்களா? இப்ப 5 ஆண்கள் 5 பெண்கள் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றது தான் ரொம்ப நேரம் வச்சு நீங்க எக்ஸாம்ல சீக்கிரம் போட்டுடலாம். சரிங்களா? சரி, புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஆண்கள், எத்தனை ஆண்கள்? 5 ஆண்கள். ஓகேங்களா? பெண்கள் எத்தனைன்னு பாருங்க. பெண்கள் எத்தனை? 5. சரிங்களா? அப்ப டோட்டலா எவ்வளவு பேரு? 10 பேர். அப்ப டோட்டல் எவ்வளவு? 10 பேர். ஓகேங்களா? இப்ப இந்த 10 பேர்ல சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும். ஆண்கள்ல இருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க, பெண்கள்ல இருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க. மொத்தம் 2 பேர் தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? 10 பேர்ல 2 பேர் சூஸ் பண்றாங்க. அந்த 2 பேர்ல ஒன்னு ஆணா இருக்கணும், ஒன்னு பெண்ணா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். சரிங்களா? இப்ப அதுக்கு என்னன்னா நம்மளுக்கு ஆன்சர் வேணும். முதல்ல கீழே எழுதுறேன், அப்புறம் மேல எழுதுறேன். டினாமினேட்டர்ல என்ன வரும்னு பாருங்க. டினாமினேட்டர்ல மொத்தம் எத்தனை பேரு? 10 பேர். 10 எழுதிட்டீங்க. 10C. சின்னா காம்பினேஷன். சரிங்களா? சூஸ் பண்றது. சரிங்களா? 10 பேர்ல எத்தனை பேரை சூஸ் பண்றாங்க? 2 பேரை சூஸ் பண்றாங்க. டோட்டலா 10 பேர் இருக்காங்க, அதுல 2 பேர் சூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சரி, மேல எழுதுறது என்னன்னா நம்மளுக்கு என்ன அதுதான் எழுதணும். என்ன எழுதணும்? அந்த 2 பேர் தான் சூஸ் பண்றோம். அந்த 2 பேர்ல ஒன்னு ஆணா இருக்கணும், ஒன்னு பெண்ணா இருக்கணும். சரிங்களா? மொத்த ஆண்கள் எத்தனை பேரு? 5 பேர். அதுல ஒருத்தரை தான் சூஸ் பண்றோம். அப்போ 5 ஆண்கள்ல ஒருத்தரை சூஸ் பண்றோம். 5C 1 கீழே சஃபிக்ஸ்ல எழுதுறோம். சரிங்களா? 5 பெண்கள்ல ஒருத்தரை சூஸ் பண்றோம். பாருங்க, 5C. 5 பெண்கள்ல ஒரு பெண்ணை சூஸ் பண்றாங்க. 5C1. சரி, இப்போ இங்க பாருங்க, டோட்டலா 5 ஆட் பண்ணா 10. கீழே 1 ஆட் பண்ணா வரும் 2 வந்துடும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். NC1 அப்படின்னா ஃபார்முலா n டிவைட் பை 1. மேல இருக்கிற n அப்படியே வரும், கீழே 1னா 1. சரிங்களா? NC2 அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1. NC2னா n, அதுல இருந்து ஒரு நம்பரை கழிக்கணும், n மைனஸ் 1. கீழே வகுத்துல என்ன வரும்னா 1 இன்ட்டு 2. ஓகேங்களா? NC1னா மேலேயும் ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர் வரணும். NC2னா மேலேயும் 2 நம்பர் வரணும், n மைனஸ் 1 2 நம்பர், கீழே 2 நம்பர் வரணும், 1 இன்ட்டு 2. NC3னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், n மைனஸ் 1 n மைனஸ் 2 வரும், கீழே 1 2 3 வரும். மேல ஒவ்வொன்றா குறைச்சுன்னு போகணும், கீழே ஒவ்வொன்றா அதிகரிச்சு போகணும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க 5C1 5C1 அப்படின்னா 5 டிவைட் பை 1 இன்ட்டு திருப்பி 5C1 5 டிவைட் பை 1. ஓகேங்களா? அதான் ஃபார்முலா சொல்லுங்க. NC1னா n டிவைட் பை 1 வகுத்தல் 10C2. சரிங்களா? 10 இருக்குதுங்களா ஃபர்ஸ்ட்? அப்ப 10 எழுதுங்க. அதுல இருந்து 1 கம்மி பண்ணுங்க, 10 இன்ட்டு 9. சரிங்களா? 1 கம்மி பண்ணிக்க 9. 2 தான் நம்பர் எழுதணும். 2 இருக்குதுங்களா? 1 இன்ட்டு 2. அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இது நடுவில் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த டிவைட், இது வந்து பெருசு. ஓகேங்களா? சரி, இது இதையும் கேன்சல் பண்ணலாம், இது இதையும் கேன்சல் பண்ணலாம். என்ன போச்சுங்க? 1 2, இங்க I2 10. ஓகேங்களா? சரி, மேல இருக்கிறதும் கீழே மேல இருக்கிறதும் கேன்சல் பண்ணலாம். இங்க 5 இருக்குங்களா? 5 கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். மீதி இங்க மேல என்ன இருக்குது? 5/1, தட் இஸ் 5. மேல 5 மட்டும் தான் இருக்குது. 5/1 விடலாம். வகுத்தல் கீழே என்ன இருக்குது? 9 மட்டும் தான் இருக்குது. ஆன்சர் என்ன? 5/9. ஓகேங்களா? 5/9 எங்க இருக்கு பாருங்க, சி ஆன்சர். சரிங்களா? டக்குன்னு போட்டுடலாங்க. முதல்ல பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஃபார்முலா மட்டும் மனோட் பண்ணிங்க. NC1னா இது. சரிங்களா? ஆச்சு. அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். இது டிஎன்பிஎஸ்சில கேட்ட சம் தான். P சிவப்பு, Q நீலம், R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு நிற, சரிங்களா, சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்வு என்னன்னு கேட்கறாங்க. சிவப்பு நிற கூழாங்கல் இது மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்வு என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல டோட்டலா என்னன்னு பாத்துங்க. P சிவப்புன்னுக்குதா? சிவப்பு எத்தனை? P. ரெண்டாவது நீலம் எத்தனை? Q. பச்சை R. சரிங்களா? அப்ப டோட்டல் எவ்வளோ? P பிளஸ் Q பிளஸ் R. சரிங்களா? நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி விரிவா எழுதியிருக்கேன். நீங்க அப்படியே அங்கேயே கொஸ்டின் அங்கேயே எழுதலாம். சரி, என்ன கேட்கறாங்க? சிவப்பு நிற கூழாங்கல் தான் கேட்கறாங்க. எது சிவப்பு? இதுதான் சிவப்பு. சரிங்களா? அப்போ முதல்ல கீழே எழுதுங்க. கீழே என்ன வரும்? டோட்டல் என்னவோ அது. அப்போ P பிளஸ் Q பிளஸ் R டோட்டல் எழுதிட்டோம். சரிங்களா? என்ன கேட்கறாங்க? சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்வு தான் கேட்கறாங்க. சிவப்பு வந்து என்னது? P. அப்ப ஆன்சர் என்ன? P டிவைட் பை P பிளஸ் Q பிளஸ் R. ஓகேங்களா? என்னது ஆன்சர்? பி ஆன்சர்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஓகேங்களா. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. வேலை கிடைச்சிச்சுன்னா x/3 நிகழ்தகவு, வேலை கிடைக்கலன்னா 2/3. அப்படின்னா x ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 தான். டோட்டல் ப்ராபபிலிட்டினாவே எல்லா நிகழ்தகவையும் ஆட் பண்ணீங்கன்னா, வர ஆன்சர்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு கணக்குல அதோட மதிப்பு 1 தான். சரிங்களா. அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, அது சக்சஸ் ஆயிடுச்சு, சரிங்களா, வெற்றி அடைஞ்சிருச்சு, அது எஸ்ன்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு அந்த நிகழ்ச்சி, அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஃபெயிலியர் சொல்லுவோம். இந்த சக்சஸையும் ஃபெயிலியரையும் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன தான் வரும், 1 தான் வரும். சரிங்களா. அதாவது ஷூர் எவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது பாசிபிள் ஈவெண்ட், இது இம்பாசிபிள் ஈவெண்ட் சொல்லுவாங்க. பாசிபிள் ஈவெண்ட்னா அது 1, இம்பாசிபிள் ஈவெண்ட்னா அது 0ன்னு சொல்லுவாங்க. 0 1 ஆட் பண்ணா 1, அதான் மீனிங். சரியா. சக்சஸ் ஃபெயிலியர் ஆட் பண்ணீங்கன்னா 1. சரிங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னது, x/3. அப்போ ஏதாவது சக்சஸ்ன்னு வச்சுக்கோங்க, x/3 பிளஸ் வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது 2/3, அது ஃபெயிலியர். இது சக்சஸ், இது ஃபெயிலியர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்னதான் வரும் ஆன்சரு, கண்டிப்பா 1 தான் வரும். சரிங்களா. ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நம்மளோட எய்ம் வந்து எக்ஸோட மதிப்பு தான். இந்த எக்ஸோட மதிப்பு வேணும் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே கீழே 3 தான், ஒரே 3 எழுதிங்க. மேல என்ன வரும், x + 2, x + 2 ஈக்குவல் என்ன வரும், 1. இந்த 3 எந்த பக்கம் எடுப்பாங்க இருந்தீங்கன்னா x + 2 ஈக்குவல் டு 1 × 3 என்ன வரும், 3 ஆயிரும். சரி. அப்போ x ஈக்குவல் டு 3 + 2 ஆன்சர் போச்சுன்னா -2, 3 - 2 என்ன வரும், 1. அப்போ x ஈக்குவல் டு என்னது, 1. சரிங்களா. அப்போ x ஓட வேல்யூ என்னது, 1. b வந்து என்னது, 1. சரிங்களா. நீங்க அப்ளை பண்ணா கரெக்டா வரும். 1/3 + 2/3, 1/3யும் 2/3 ஆட் பண்ணீங்கன்னா 3/3, 3 கேன்சல் ஆன்சர் 1. சரிங்களா. நெக்ஸ்ட் 4வது கணக்கு. x + 3 x + 6 x + 9 x + 12 இன் கூட்டு சராசரி 60 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாம். இப்போ கூட்டு சராசரி கொடுத்துட்டாங்களா, எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ x பிளஸ், அடுத்தது x + 3 பிளஸ், அடுத்தது x + 6 பிளஸ், அடுத்தது x + 9 பிளஸ் x + 12. சரிங்களா, எழுதிட்டோம். டிவைடட் பை எத்தனை நம்பரை கூட்டணும்னு பாருங்க, 1 2 3 4 5 நம்பரை கூட்டணும். அப்போ 5 ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா. டிவைட் பண்ணி ஆன்சரே சொல்லிட்டாங்க, கூட்டு சராசரி 60ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் டு 60ன்னு போட்டுங்க. ஓகேங்களா. 5 நம்பரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 5 நம்பரையும் கூட்டி 5ஆல வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 60 தான் வரும். அந்த 60 அவங்களே கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 60ன்னு போட்டீங்க. இப்போ அவங்க கேட்கறது எக்ஸோட வேல்யூ தான், கண்டுபிடிச்சிடலாம். ஆட் பண்ணலாம் முதல்ல எக்ஸ் எல்லாம். ஒரு எக்ஸ் 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 4x 5x பாருங்க, 1 2 3 4 5 5x இருக்குது. அப்போ 5x எழுதுங்க. அடுத்த நம்பர்லாம் கூட்டுங்க, 3 3 6 9 9 9 18 18 12 30. சரிங்களா. 5x + 30 வகுத்தல் 5 ஈக்குவல் என்னது, 60. சரிங்களா. இந்த 5 அந்த பக்கம் போயிருங்க. அப்போ 5x + 30 ஈக்குவல் டு 60யும் 5யும் பெருக்குங்க, என்ன வரும் எழுதுங்க, அப்புறம் பெருக்கலாம். 60 × 5. ஓகேங்களா. சரி. 65 பெருக்குன்னா 0 5 30 300ன்னு வரும். இங்க 5x + 30 இருக்குது, 5x மட்டும் எழுதுங்க, + 30 அந்த பக்கம் போயிருங்க, என்ன வரும், -30. ஓகேங்களா. சரி. 5x ஈக்குவல் டு, அதாவது 5x ஈக்குவல் டு 300 - 30 என்ன வரும், 270 வரும். சரிங்களா. சரி. அப்போ x ஈக்குவல் டு 270 டிவைட் பை 5. பெருக்கல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துறாரு. கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 5 × 5 25, ரிமைண்டர் 2, 4 5 are 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 54. ஓகேங்களா. சரி. எக்ஸோட வேல்யூ 54 எங்க இருக்கு பாருங்க, டி ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 54. சரிங்களா. அடுத்து இன்னொரு கணக்கு பார்க்கலாம். சரி. 5வது கணக்கு. முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. பாருங்க, இந்த கணக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. நீங்க என்ன கேட்கறாங்க, 10 இயல் எண்களின் சராசரி கேட்கறாங்க. சரிங்களா. கூடுதல்னு கேட்டா ஒரு ஃபார்முலா, சராசரின்னு கேட்டா ஒரு ஃபார்முலா. இயல் எண்கள்ல கூடுதல்னு கேட்டாங்கன்னா n × n + 1 / 2 இதான் ஃபார்முலா. இது என்னது ஃபார்முலா, கூடுதல். சரி. இயல் எண்களின் கூடுதல்னு கேட்டா n × n + 1/2. இயல் எண்களின் சராசரின்னு கேட்டாங்கன்னா n + 1/2 இதான் ஃபார்முலா. சரிங்களா. இதே ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா சரி. சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா n + 1/2. இயல் எண்கள்னு வரணும், சராசரின்னு வரணும், முதல் 10ன்னு வரணும். வரிசையாகிற நம்பருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும், மாறி மாறி 1 × 1 இருக்கிற நம்பருக்குலாம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா. சரி. அப்போ என்ன வரும், 10 என்னன்றது என்னது, 10 இயல் எண்கள் தானே கொடுத்துறாங்க. 10 + 1 வகுத்தல் 2 என்ன வரும், 11 கூட்டினா 11 வகுத்தல் 2. சரிங்களா. கேன்சல் பண்ணீங்கன்னா 11ல பாதி 5.5. ஓகேங்களா. இது ஆன்சர். சரிங்களா. சி ஆன்சர். ஓகேங்களா. இது எல்லாமே
டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல குரூப் 4ல கேட்ட சம், அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல கேட்ட சம்ஸ் தான் இதெல்லாம். சரிங்களா? 5 சம்மே இம்பார்ட்டன்ட் சம் தான், நல்லா படிங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், படிச்சுங்க. முதல் 20 ஏழெண்களின் சராசரி கேட்டாங்கன்னா 20 + 1/2. சரிங்களா? முதல் 10 ஏழெண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். n × n + 1/2 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.